Hello everyone, வணக்கம். Welcome to my Kibi channel. என் பேர் பாரதி வருண். நம்ம டக்குன்னு போகும்போது ஒருத்தவங்க எதிர்க்க வர ஸ்மைலிங் ஃபேஸோட பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியும் அதே மாதிரி தாங்க. ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நம்ம செய்ய போகிறோம். பொட்டேட்டோ ஸ்மைலி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாயில்டு பொட்டேட்டோ 2 எடுத்திருக்கேன். இந்த பாயில்டு பொட்டேட்டோவை நம்ம இப்போ மேஷ் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ட்ரே மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பாயில்டு பொட்டேட்டோவை நான் மேஷ் பண்ணிக்க போகிறேன். எந்த கெட்டியும் இல்லாமல் மேஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல அழகான ஷேப்பில் வரும் நம்ம ஸ்மைலி. இப்போ இது கூட நம்ம 1/2 கப் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க. வீட்டில் ஒரு ஸ்லைஸ் பிரெட் இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் ஓட்டிடுங்க. அதாங்க பிரெட் கிரம்ஸ். அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு. உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம பூரிக்கு எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே பிணைஞ்சுக்கோங்க. இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு ஒரு பூரி மாவு பதத்தில் வந்துருச்சு. பெரிய பால் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து வச்சு நம்ம எப்படி திரட்டும் சப்பாத்திக்கு அந்த மாதிரி திரட்டுங்க. சைட்லலாம் உடையுதேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம எப்படியும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப தின்னாக திரட்டாதீங்க. தின்னாக திரட்டினீங்கன்னா நம்மளோட ஸ்மைலி ரொம்ப தின்னாக வரும். ஸோ அது பார்க்கவே அழகாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதோட ஷார்ப்பாக இருக்கணும் அதோட வாய். இப்போ அதை வச்சு நான் கட் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட போகிறேன். உங்களோட ஸ்மைலியோட ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பேஸு. இப்போ இந்த ஸ்மைலிக்கு கண்ணு போடலாம். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஒரு பெரிய ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு ஸ்ட்ரா வச்சு இந்த ஸ்மைலிக்கு கண்ணு போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ரைட்டில் லெஃப்டில் அதுமாரி ரைட்டில் லெஃப்டில் பண்ண ஸ்மைலி எடுத்து ஒரு பேன் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த பேன்ல டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்மைலியை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்க. ஸ்மைலி நல்லா அழகா ஸ்மைல் பண்ணிட்டே டீப் ஃப்ரைல ரெடி ஆயிட்டு இருக்கு நமக்காக. உங்களோட பொட்டேட்டோ ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளோட ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்க. ஸ்மைலி ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இங்க பாருங்க, நல்லா அழகா இருக்குது பார்க்கவே. நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக காலி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் சிம்பிளையும் ஹிட் பண்ணுங்கள்.